பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, என் கணித ஜோதிடர் பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். பக்தி யுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க ஐயா. ஸோ கடந்த எபிசோட்ல வந்து ஆண்கள் பெயர்களும் பெண்களோட பெயர்களும் பார்த்துட்டோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிறந்த கிழமை. நான் திங்கக்கிழமை பிறந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த கிழமைகள் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அந்த ஜாதகர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து முதல் கிழமையா சொல்லணும்னா நம்ம சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பலனத்துக்கு சொல்லுங்க ஐயா. அப்படின்னு பார்க்கும்போது கிழமை எப்ப பிறக்குதுங்கிறது நம்ம பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையான்னு முதல்ல செக் பண்ணிக்குவோம். பொதுவா வந்து கிழமைகள் வந்து மாதத்தை நீங்க பார்க்கும்போது ஆங்கில தேதிகளோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. 12 மணி நைட்டு 12 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் முதல் நாள் கிழமை தான் இருக்கும். பிறந்த தேதி வந்து ஒன்றா இருக்கும். கடைசிக்கு பாத்தீங்கன்னா பிறந்த கிழமை வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்திலேருந்து தான் பிறக்குது. காலையில சூரிய உதயம்ங்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட 6 மணிங்கிறது தான் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டைம். நீங்க 6 மணிக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா முதல் நாள் கிழமை தான். மறுநாள் 6 மணிக்கு பிறகுதான் வந்து அடுத்த நாள் கிழமை. நீங்க அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த கிழமை வந்து கரெக்டாங்கிறதுல கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தவறான பலன்கள் வந்துடும். ஸோ ஞாயிற்றுக்கிழமைனா காலையில 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் எக்ஸிஸ்டன்ட் ஆகுது. அப்போ நைட்டு இந்த 12 மணிங்கிறது அது கணக்கு? 12 மணிங்கிறது ஆங்கில தேதி புத்தாண்டு. ஆங்கில தேதிங்கிறது நைட்டு 12 மணிக்கு தானே பிறக்குது. ஸோ பிறப்பு எங்கிறத நீங்க பார்க்கணும். ஆங்கில தேதி நைட்டு 12 மணிக்கு மேல பிறக்குது. கிழமை வந்து காலையில 6 மணிக்கு மேல பிறக்குது. தமிழ் தேதியும் காலையில 6 மணிக்கு மேலதான் பிறக்குது. சோ அதனால நீங்க இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்ப எதை நம்ம குறிப்பிடணும் கேட்டீங்கன்னா தமிழ் தேதி குறிப்பிட்ட கிழமையை தான் நம்ம கணக்கு. அதாவது 6 மணி கரெக்டா 6 மணிக்கு மேல அடுத்த நாள் கிழமை வந்துடும். இதுல சில ஜோதிடர்கள் வந்து புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவாங்கன்னாக்க 21/22 போடுவாங்க. 21ஆம் தேதி நைட்டு 22ஆம் தேதி காலைங்கிறத ரொம்ப தெளிவா போட்டுருவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அது. சில ஜோதிடர்கள் அதை கண்டுக்கவே மாட்டாங்க, பெரிய குழப்பம் ஏற்படும். சோ ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு 12 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள பிறக்கிற குழந்தைகளுக்கு 21/22 அப்படின்னு முதல் நாள் இதையும் போட்டு 2வது நாள் இதையும் போட்டுறது சிறப்பா இருக்கும். தெளிவாயிடும். அதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வராது. இப்போ எனக்கெல்லாம் இப்போ நியூமராலஜி பலன்கள் பார்க்கும்போது நான் இதைத்தான் நைட்டு 12 மணிலேருந்து காலையிலேருந்து 6 மணிக்கு பிறந்திருந்தாங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அது. ஸோ அது மாதிரி பிறக்கும்போது கிழமையை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுடைய தன்மையுடையது. சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சூரியனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். மூலாதாரம்ங்கிறது தான் அதனுடைய ஆதாரம். இதுலேருந்து தான் வந்து மற்ற பிளானட்ஸுக்கு வந்து உங்களுக்கு பவரே கிடைக்குது. பவர் இல்லைன்னா என்னதான் பிரச்சனைன்னா, ஒரு பெரிய ஜட்ஜே இருக்காரு, அவர் வந்து பெரிய நீதிபதி, அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவராக இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்றது? அவர் வந்து யாருமே பார்த்து அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்னாலே ஒரு இடத்துல வந்து கோர்ட்லாம் ஒரு கரண்ட் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து வெளிச்சம் இருக்கும், மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி வரும்போது சூரியனுடைய தன்மை இல்லாம உங்களுக்கு எந்த இடமுமே வந்து வேலை செய்யாது. ஸோ சூரியனுடைய தன்மைங்கிற போது வாழ்க்கையில சமுதாயங்கள் இயங்குறதுக்கு, இந்த வாழ்க்கை இயங்குறதுக்கு அடிப்படையான ஆதாரம் அறிவு அப்படிங்கிறது தான். இந்த அறிவு இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமே நடக்கும். இந்த அறிவு அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் அறிவாளிகளா இருப்பாங்க, ரொம்ப அறிவு பெற்றவர்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு ஞானத்தை வளர்த்து கொள்பவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க சூரியனுடைய தன்மையான அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை எல்லாமே உண்டு. அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வெற்றியாளர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இயற்கையிலேயே வந்து கள்ளங்கபடம் இல்லாதவங்களா இருப்பாங்க. இந்த கள்ளக்கபடத்தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞாயிறுங்கிறது பூரணமான ஒளியை குறிக்கக்கூடியது. அங்க இருட்டுக்கே வேலை கிடையாது. அதனால இவங்களுக்கு வந்து கள்ளங்கபடம் இருக்காது. அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பூரணமா இருப்பாங்க. அடுத்தவங்க தானே சில விஷயங்களை தானே கற்றுக்கொள்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னணி இதாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு இயற்கையான விஞ்ஞானம் தான் பிடிக்கும், இயற்கை மருத்துவம் தான் பிடிக்கும். ஆங்கில வைத்தியம்லாம் ரொம்ப பிடிக்காது. இயற்கை வைத்தியத்தை தான் வந்து ஏற்றுக்குவாங்க. இயற்கையிலேயே வந்து உடல் வந்து தன்னையே சரி செய்து கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவங்கிறதுனால இயற்கை வைத்தியத்தை தான் நம்புவாங்க. உலக பிரயாணம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சூரியனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம மனைவி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மனைவி வந்து பிரிஞ்சிட்டாங்க, சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம
உஷா பிரத்யூஷான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம அதை கணக்குல எடுத்துக்கணும். அதனால வெப்பத்தை உதாரணமா காட்டி நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து வெப்பத்தின் காரணமா நடக்கிறது இல்லை. இவங்களுக்கு எப்பவுமே வந்து பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த பிடிவாத குணம் வந்து என்னதான் பிடிவாத குணம் வெளியில வந்து ப்ரொஃபஷன்ல ஒரு இதுல போய் நம்ம சமுதாயத்துக்கு போய் வெளியில போய் என்னென்னமோ வீட்டுல எலி வெளியில புலின்னு சொல்றாங்களா, அது மாதிரி இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இவங்க வந்து வீட்டுல வந்து அதையே காட்டுறாங்கன்னு வைங்க. என்னதான் ஒரு ஜட்ஜா இருந்தாலும் வீட்டுல வந்து அந்த அம்மா சாப்பாடு போடையில என்ன பெரிய அணைக்கட்டெல்லாம் கட்டுறீங்க, ஒரு ரசத்துக்கு வந்து மறிச்சு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க. ரசம் ஊத்துறாங்க, சோறு இருக்கு, வழிய விடுறாரு. உடனே என்ன ஊருக்கெல்லாம் பெரிய அணைக்கட்டு கட்டுறீங்க, இது ஒரு அணை போட்டு தடுக்க நீங்க என்ன ஆளுன்னு கேட்கும்போது அதை ஏத்துக்கத்தான் வேணும். அதை நம்ம போய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அது இயல்பான தன்மையில ரியலா வரும்போது வாழ்க்கையில குடும்பத்தோட கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி வீட்டுல வந்துட்டா எலியா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். வெளியில புலியா இருப்பாங்க, வீட்டுல எலியா தான் இருந்தாதான் ஒரு கட்டாயம். இதுலயும் நான் வீட்டுல தான் புலியா இருப்பேன்னு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா ஒரு வெற்றி கிடைக்காதுங்கிறது தான் இதுல உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவங்க இயல்பான அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க. ஒரு இயற்கையான ஒரு செல்வம் வந்து தேடி வரக்கூடியது. தங்கம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. தங்கம் வந்து இவங்களுக்கு வந்து தங்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. தங்கத்தை வித்து காசு வாங்கக்கூடாது, அப்பதான் தோஷம் வந்துடும். தங்கத்தை வாங்கிக்கிறது, தங்கத்தை வந்து உங்களுக்கு வந்து பிளட்ஜ் பண்ணலாம் அல்லது தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு தடவை வாங்கிட்டா தங்கத்தை விற்கக்கூடாதுங்கிறது தான் கருத்து. மற்றபடி இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதே சம்மந்தப்பட்டது ரத்த சம்பந்த ஓட்ட சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க ஞாயிறுங்கிறது தகப்பனாரை குறிக்கிறதுனால தகப்பனார் உறவு ஒன்று இயல்பாகவே ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும், இல்லைன்னா இயல்பாகவே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் அந்த இது வந்துடும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த உறவு முறைகளை எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்க? திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து திங்கட்கிழமைங்கிறது கிரியேட்டிவிட்டியை குறிக்கிறது, நீரை குறிக்கிறது, சலனம்னு சொல்லக்கூடியது. அறிவு வந்து சலனம் அடைஞ்சோன்னா மனதா மாறிடுறது, கன்ஃபியூஷன்ல வந்துடும். இதுவா அதுவா? அறிவுங்கிறது ஒன்னைதான் குறிக்கும், ஒன்றே ஒன்று தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுங்கிறது எப்படின்னா இதுவா அதுவான்னு கேள்வி வந்தாலே உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு, சலனம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீரினுடைய தன்மை தான் அது. சந்திரனுடைய ஆதிக்கம் வளர்பிறை தேய்பிறை மாதிரி ஒரு 15 நாளைக்கு நல்லா இருக்கிறது, 15 நாளைக்கு மூட் அவுட் ஆகுறது. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்க திங்கட்கிழமை பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம், பெண் தன்மையை குறிக்கிறதுனால, தாய்மையுடைய தன்மையை குறிக்கிறதுனால அழகான ஒரு தன்மையா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க எங்க பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னாக்க மனது சார்ந்த பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஷன், அந்த பயம், வீண் சந்தேகம், பிரச்சனைகள்ல வந்து தீவிரமான ஒரு சந்தேகம். மனதின் தன்மை வந்து எப்பயுமே தீவிரமா தான் இருக்கும். ஒன்னா தீவிர சந்தோஷம், தீவிரமான ஒரு வருத்தங்கள்ல தான் மனசு போகும். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த அறிவு சார்ந்தது பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்வேன், வாட்சஸ் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான். அதே இது நீங்க வந்து 10 நிமிஷத்தை ஒரு ஏதாவது ஒரு விருந்து, ஒரு ஒரு சினிமா மாதிரி நல்ல சினிமாவில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த 10 நிமிஷம் 1 நிமிஷமா தெரியும். ஏன்னா மனசு அப்படி காட்டும், எனக்கு நேரம் போனதே தெரியலைங்க. அந்த மாதிரி வரும்போது மனது வந்து சுருங்கி விரிகிற தன்மை இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிடுச்சுனாக்க ஒரு அடைஞ்சாதான் வெற்றி, அடைஞ்சாதான் நிம்மதினு ஒரு டார்கெட் வச்சுக்கிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்தது பிறகுதான் வெற்றிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க வீட்டுல வந்து பூட்டை பூட்டிட்டு தொடர்ந்து இருந்து பார்த்துட்டு திருப்பி இழுத்து பாக்குறாங்க பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் அதை இழுத்து பார்த்துக்கிட்டே தான் சந்தேகம் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து அதுல எல்லாம் வந்து இவங்க மற்றவங்களுக்கும் இருக்கும், பட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது தான் கருத்து. இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கிறதுனால இவங்க வந்து மனம் சார்ந்த இந்த டிசைனிங் போடுறது, அது மாதிரி நீர் சம்பந்தப்பட்டது, அக்னி சம்பந்தப்பட்டது, பால் சம்பந்தப்பட்டது, டெய்ரி சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாம் ரொம்ப இயல்பாவே வெற்றி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு செயல்பாட்டு வர்றது நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மனதை வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னா உலகத்தையே கண்ட்ரோல்ல எடுப்பாங்க. மனது கண்ட்ரோல் இல்லைன்னா உலகத்திலேயே வந்து கடைசி ஆளா போயிடுவாங்க. ஸோ அதனால மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லது, தியானங்கள் பண்றது, அதே மாதிரி வல்லாரை கீரையை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து மனது சம்பந்தப்பட்டது. வல்லாரைங்கிறது பிரம்மின்னு பேரு. பிரம்மிங்கிறது மூளை சம்பந்தப்பட்டது. மூளையில வந்து ஒரு அறிவு வந்து சலனமடையாம திடமா வச்சுக்கிறது இந்த பிரம்மி வந்து ரொம்ப அதிகமா உதவி செய்யும். ஸோ இதை சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வெற்றிகரமா தான் இருக்கும். இவங்களே போட்டு அழட்டிக்கிறதுனால அந்த ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். ஸோ வீண் வாக்குவாதங்களை குறைக்கணும். அது மாதிரி இருந்துட்டா வாழ்க்கை வெற்றிகரமா. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்?
பாசிட்டிவ் சைஸ் என்ன, நெகட்டிவ் சைஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கய்யா. செவ்வாய்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு போர் கிரகத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது மார்ஸ் பிளானட், ரத்தக்காரகன். அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலராக இருக்கும். மார்ஸுங்கிறது செவ்வாய் கிரகங்கிறது சிவப்பு கலராக இருக்கு. அந்த சிவப்பு கலராக இருக்கும்போது நீங்க அது சார்ந்த தொழில்களை நீங்க பார்க்கும்போது, போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, தீயணைப்பு துறை பாருங்க சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன சகோதரன் சம்பந்தப்பட்டது தான் இதில் பெரிய பிரச்சனை வரும். எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு சகோதரன் வந்து அவ்வளோ சிறப்பாக அமையாது. இவங்க என்னதான் பண்ணாலும் சகோதரன் தன் வேலையை காட்டிடுவாங்க. இது வந்து நம்ம பிறந்தோன்னையுமே இது வந்து இவரா சரி நமக்கு வந்து இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்பி ஏமாறுறது இருக்காது. இப்போ நீங்க வந்து இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து நம்பிக்கையில தானே ஏமாற்றம் வருது. நம்பாம இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வைங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிற்பாடா இருப்போம். அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு சகோதரன் வந்து ஒரு நெகட்டிவாக தான் வேலை செய்வார். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கனாக்க, ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நல்ல விஷயங்கள் சகோதரன் மூலமாக நடக்காது. இன் ஷார்ட் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பாங்க. போராடும் குணமுடையவங்க வெற்றி அடைகிற வரைக்கும் தோல்வி அடைய மாட்டாங்க. இவங்களே சும்மா இருந்தாலும் இயற்கை சும்மா விடாது. அதான் வா சண்டைக்குன்னு கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 பேர் வந்துடுவாங்க. அதனால வீட்டில் படுக்கக்கூடாது, ஏதாவது வேலை இருக்கிற மாதிரி நான் வந்து என்கேஜாகவே வச்சுக்கணும், என்டர்டெயின்டாக வச்சுக்கணும். ரெஸ்ட்டுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. நீங்கள் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகும் கடைசியாக ரெஸ்ட் எடுப்பாங்கிறது கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டார் கடவுள். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் போராடி தான் ஆகணும் வாழ்க்கையில். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, போராட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ப்ரொஃபஷனாக வச்சு சம்பாதிக்கிறதுல தாண்டா சம்பாதிக்கிறது இது மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க, வயிற்றுக்கு தானம் தரும்போது தான் அவன் போதும்னு சொல்றது வந்து யாரு இல்லைன்னா அன்னதானத்தில் மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. 9ஆம் நம்பர் தான் நிறைவு எண்ணுன்னு சொல்லக்கூடியது. 9ஆம் நம்பர்ல வந்து அதோட போதும்னு முடிஞ்சிடும். அந்த நம்பரும் முடிஞ்சிடும். அந்த நம்பரோட முடிஞ்சிருந்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முடிகிற விஷயம் வந்து தானத்திலையும் முடியும் போதும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தானத்தை தான் இவங்க செய்யணும். அதே மாதிரி ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதுமானது. மற்ற வெற்றிகள் இவங்களுக்கு கிடைக்கும். ரெஸ்ட்டுங்கிறத நினைக்காதீங்க. நீங்கள் உழைங்க, சம்பாதிங்க, எனக்கு போதுமான செல்வம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அன்னதானம் பண்ணுங்க. அந்த மாதிரி செய்யறதுக்காக நினச்சி நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல வந்து சிவப்பு நிற கவுறு அணிஞ்சிக்கிறது, எண்ணெய் குளியல் பண்ணுறது, இது வந்து ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அருமையாக சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறக்கிறவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன வரும்? புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுப்பாங்க. இந்த புதன்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, உள்ளதுலேயே வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. கிழமை வரிசையிலையும் சென்ட்ரலில் தான் இருக்கு. இன்னும் புதனுக்குரிய எண்ணான 5ங்கிறதும் சென்டர்ல தான் இருக்கும். அதே மாதிரி கிழமை வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கரெக்டாக சென்டர்ல உட்காரு. ஸோ புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நட்போட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. 4 பேருக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். ஏதாவது ப்ரொஃபஷன் மூலமாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சமுதாயத்தில் முக்கியமான ஒரு லைம் லைட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க. ஸோ புதன்கிழமை பிறந்ததுனால இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாமன் வகையராவை நல்லா வச்சுக்குவாங்க. தாய் மாமனை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க. தாய் மாமன் வந்து இந்த ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கொடுத்தா அந்த வீட்டில் வந்து தாய்மாமன் நல்லா இருப்பாருங்கிறது விதி. அதே மாதிரி போகிற இடத்துல அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்குதா, ஆண் குழந்தையா இருக்குதா, 2 பேரும் வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற போது அந்த மாமன் வந்து பெரிய ஆளாக இருப்பார். மாமன் வந்து ஏன்னா உறவு முறையில் புதனுக்கு வந்து உறவு முறை மாமன் வகைறாங்கிறதுனால மாமன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவரா, பிரபலம் அடைஞ்சவராக இருப்பார். மாமனுக்கு இவரால் நல்லது தான் உண்டு. தாய் மாமனாக இருந்தாலும் நல்லது தான். மறுபடியும் பொண்ணு கட்டிக்கிட்டாலும் மாப்பிள்ளை ஏதோ கல்யாணம் வாங்கி புருஷன் விட்டு போனாலும் மாமனாருக்கு இந்த புதன்னால நல்லது தான் நடக்கும். அந்த பொண்ணால வந்து நல்லது தான் நடக்கும். என்ன வியாதி இருந்தாலும் தீர்ந்துடும். இவங்க வாழ்க்கை வந்து செழிப்பாக இருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. மாமனுக்கு அதிர்ஷ்ட புத்தத்தை குறிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் பொதுவாக வியாபாரங்களுக்கு உரியது. எந்த வியாபாரத்தை தொட்டாலும் ஒரு நல்ல ஒரு விருத்தியாம்சம் ஆகக்கூடியது. ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு இடத்துல போய் இவங்க வந்து ஒரு வாடிக்கையாளராக இருக்காங்க ஒரு கடைக்கு அப்படின்னா, இவங்களுக்கு அந்த இடத்த கடையில் வந்து கால் வச்சாங்கனாலே அந்த இடத்துல அந்த நாளைக்கு வந்து அந்த வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கும். பொதுவாக அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் என்னம்மா நீங்கள் புதன்கிழமையானு யாராவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் நீங்கள் நல்லா கொடுக்க உங்களுடைய வியாபாரம்ங்கிறது ஒரு விதி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தூங்கி எழுந்திருக்கிறது மட்டும் கவனமாக இருக்கணும். தூங்கி எழுந்திருக்கிறது மட்டும்
நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா இவங்க லைஃபே நல்லா இருக்கும். அதற்குண்டான முயற்சிகளை செயல்பாடு பண்ணுறது நல்லது. தூக்கம் இல்லைன்னா பிரணாயாமம் யோகாசனம் பண்ணீங்கன்னா தூக்கம் நல்லா வந்துடும். போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன? குரு பார்க்க கோடி நன்மை. வியாழங்கிறது குருவோட தன்மை. அது வந்து நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஏணிப்படியா தான் இருப்பாரு. ஆனா அந்த ஏணிப்படியை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் நீங்க அதை பிடிச்சி மேலே ஏறி போனாலும் சரி, இல்ல இறங்கி போனாலும் அது உங்க ஏணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏணினாலே ஏற்றம்னு தான் அர்த்தம். ஸோ இவங்க மூலமா பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு ஏற்றம் தான் கிடைக்குமே தவிர்த்து இவங்க பார்வை ஏற்பட்டாலே இவங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே வந்து கெட்டது இவர் வந்து நிச்சயமா பண்ணவே மாட்டாரு. இவர் வந்து பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க. ஞானம் பெற்றவங்களா இருப்பாங்க. கல்வி அறிவுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சவங்களா இருப்பாங்க. பொதுவாக வந்து பேச்சுலர் டிகிரி வரைக்கும் படிப்பாங்க. பேச்சுலர் டிகிரி படித்தோடனே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் செய்யக்கூடாதுங்கிறது தான் விதி. இவங்க வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஹெட்மாஸ்டராக தான் இருக்கலாமே ஒழிஞ்சு தாளாளராக இருக்கக்கூடாது. கரஸ்பாண்ட் இவங்களே ஒரு கல்வி ஸ்தாபனம் நடத்தினா கூட அது ஃபெயிலியராக தான் ஆகும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறது, பேங்க்கில் வேலை பார்க்குறது, எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல், அந்த மாதிரியான தன்மைகள் இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி கன்சல்டண்ட்டாக இருக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே பிரச்சனை வரும், மார்க்கெட்டிங் தொழிலையும் நல்லா இருப்பாங்க. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், தோல் வியாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அரிப்பு சம்மந்தப்பட்ட தோல் வியாதி. ஸோ இதை மட்டும் அவங்க கவனமாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து இவங்களுக்கு எது வந்து நல்ல ஒரு பூரணமான ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காயை கொடுத்து தான் ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஏற்படுத்தினாரு. அது மாதிரி வியாழன்கிறது குருவோட சம்மந்தப்பட்டது, தங்கத்தோட தொடர்புடையது. ஸோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்குறது சிறப்பு, விற்கக்கூடாது. அதே மாதிரி ஆம்லாவை சேர்த்துக்கிறது நல்லது. அணிகலன்கள் வந்து தங்க அணிகலன்கள் உடம்புல இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த உடல்ல தோல் வியாதியை தீர்க்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ இவங்க அவளை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களா தான் இருப்பாங்க, கெட்டவங்களா இருக்க விடாது, நல்லவங்களாவே இருப்பாங்க, சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையானவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ நல்லதே தருவாங்க, நல்லதே செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன? வெள்ளிக்கிழமை பிறக்கிறதுல பகல் பொழுது இரவு பொழுதுன்னு ரெண்டு இருக்கு. பகல் பொழுதுல பிறக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இரவு பொழுதுல பிறக்கிறவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா பகல் 6 மணி வரைக்கும் ஒரு மாதிரி. வெள்ளிக்கிழமை ஆனா எந்த வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்க விளக்கு ஏத்திடுவாங்க. மற்ற நாட்கள்ல ஏத்துறாங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஏத்திடுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பொதுவா வந்து இரவு பொழுது அப்படின்னு பார்க்கும்போது பகல் பொழுதுல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க காலையில 6 மணிக்கு விளக்கேத்துறது, சாயந்தரம் விளக்கேத்துறதுங்கிறது ரெகுலரா உள்ளது. ஆனா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேத்துறதுங்கிறது ஒரு விசேஷமான தன்மை. இரவு பொழுதுல பிறக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில பிறக்கிறவங்க வெற்றிகரமா இருப்பாங்க. வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். சுக்கிரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால லக்ஸுரியாஸா இருப்பாங்க. பகல் பொழுதுல பிறக்கிறவங்களை காட்டிலும் இரவு பொழுதுல பிறக்கிறவங்க சிறப்பானவங்களா இருப்பாங்க. நீங்க இயற்கையில பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஸூரியஸா இருக்கிறத தான் விரும்புவாங்க. லக்ஸுரியான பொருட்கள் வியாபாரம் பண்ற இடத்துல தான் இவங்க வேலைக்காரங்களா போனா கூட லக்ஸுரியஸான பொருட்கள் வியாபாரம் பண்ற இடத்துல தான் அவங்களும் வேலைக்காரங்களா இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன்ல தான் இருக்கும். சும்மா சாதாரணமாக தான் இருக்காது, ஏர் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க திருமணத்துல பாத்தீங்கன்னாக்க 2 விதமான திருமணம். இவங்க வந்து திருமணத்தை பொறுத்தவரை திருமணத்துக்கு முன்னாடியே வந்து சில தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பிடிச்சிங்க பாயிண்ட். புரிஞ்சுது. நீங்க திருமணத்துக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அங்க ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்திங்கன்னா திருமணத்தின் மூலமா சிக்கல்கள் ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஏர்லி மேரேஜஸ் நல்ல ஆப்ஷன். வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு ஏர்லி மேரேஜஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தேடி வரும், லக்ஸுரியஸான விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். இந்த திருமணங்கள் மட்டும் ஏர்லியரா பண்ணிட்டீங்கன்னாக்க வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல்களை தவிர்த்திடலாம். இவங்களுக்கு உண்டான தொழில்கள்னு பார்த்தீங்கன்னாக்க நகத்துல கையில வந்து அழுக்கு தண்டாத தொழில்கள் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்க. அது மாதிரியான தொழில்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ அது மாதிரியான தொழில்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர்யா. இறுதியா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவங்களோட குணாதிசயங்கள், அதே மாதிரி பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன? சனிக்கிழமை அப்படிங்கிற போது சனியினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சோம்பல் தன்மை தான். ஸ்லோ மூவிங்னு சொல்லக்கூடிய பிளானட் அது. ஏன்னா பிக்கஸ்ட் பிளானட்டுங்கிறதுனால உடம்பு வந்து பெருக்க விடாம பார்த்துக்கணும். உடம்பு பெருத்துச்சுனாலே கருப்பா இருக்கிறது, உடம்பு பெருக்கிறது, முடி இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி நீங்க பார்த்து குட்டையா இருக்கிறது, இதெல்லாம் சனியினுடைய தன்மைகள். சனிக்கிழமை பிறந்தவங்க இந்த மாதிரி உடம்பு இருந்துச்சுன்னா, அதாவது குட்டையா இருந்து ஒரு படத்துல சிங்கமுத்து கேட்பார்ல அந்த மாதிரி கூட கருப்பா குட்டையா முடி இல்லாம அப்படின்னா கேட்பார்ல அந்த மாதிரி
கருப்பா இருக்கிறது, குட்டையா இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முடி இல்லாம இருக்கிறது, உடல் பருமனா இருக்கிறது, இது 4 அதிகமா இருந்தா சனியினுடைய தன்மை உங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நெகட்டிவா இருக்கு. சனியினுடைய தன்மைகள் ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், வந்து நியூமராலஜிக்கலா பலன் சொல்றோம், கிழமை ரீதியா பலன் சொல்றோம், நட்சத்திரப்படி சொல்றோம், ராசிப்படி சொல்றோம், எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி சொல்றோம். இது எல்லாமே வந்து உடம்புல வேலை செய்யறதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா, ஒருத்தருடைய உருவமைப்பு வச்சு கால்குலேட் பண்ணி எந்த கிரகம் வந்து மேலோங்கி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிகப்பா இருக்காரா, பெரும்பாலும் சூரியனுடைய தன்மை தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கருப்பா இருக்காரா, சனியினுடைய தன்மை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உடம்பு வந்து உயரமா இருக்காரா, சூரியனுடைய தன்மை வேலை செய்யுது. குட்லமா இருக்காரா, சனியினுடைய தன்மை வேலை செய்யுது. முடி அதிகமா இருக்கா, சூரியனுடைய தன்மை. முடி கம்மியா இருக்குதா, ஏழை நாட்டு சனிகள் காலங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முடி வந்து நட்டுக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. முடி வந்து கொட்டும். வயதான தன்மையை காட்டுறது, வயதான தன்மைன்னா முடி கொட்டுறது தானே, அதுதான் சனியினுடைய தன்மை. ஸோ முடி கம்மியா இருக்கா, கொட்டி இருக்கா, வழுக்கையா இருக்காங்களா, அவங்க வந்து சனியினுடைய தன்மையில இருக்காங்கன்னு அர்த்தம். உடல் பருமனாச்சா, ரொம்ப அதிகமா வேகமா நடக்க முடியாது அவரால், ஸோ அவர் சனியினுடைய தன்மையை குறிப்பிட்டு சனியினுடைய பாதிப்பை குறிக்குது. அப்போ இவ்வளவு விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது, திசா புத்திகள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய உடல் உயிர்ப்பு சக்தி எந்த நிலையில் இருக்கோ அதுதான் வந்து ஃபைனல் டெசிஷன்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். சனிக்கிழமையோ பிறந்திருந்தாலும் கூட இது மாதிரி இல்லாமல் இருந்தால் பாசிட்டிவ் சைடு, சனி வந்து நல்லதே கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதை நம்ம நினச்சிக்கணும். இல்லைன்னா சனி வந்து பாதிப்பை கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஸோ சனியினுடைய தன்மையை பொறுத்து அவங்க வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீதித்துறைகள், சட்டத்துறைகள், அதே மாதிரி வந்து கருப்பு சட்டை அணியக்கூடிய தொழில்கள், அதெல்லாம் வந்து நீதித்துறை வந்துடும். சனி வந்து உச்சமாகிற துறை துலாம் தான் வந்து திராசு இருக்குது. திராசு வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடியது நீதித்துறை தான். ஸோ அடுத்த ஒரு நீதி வழங்கக்கூடிய துறை, கர்மாக்களை நீக்கக்கூடிய துறை. சனிக்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டாலும் கூட கடைசி காலத்தில் சிறப்பாக இருப்பாங்கன்றது ஜோதிட விதி. ஏன்னா போகும்போது வந்து அது ஒரு விருதை கொடுத்து தான் போவார். ஏன்னா சும்மா வந்து கர்மாவை நீக்கினதோடு அவர் அனுப்ப மாட்டார். ஒரு நியாயவாதி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பொசிஷன், ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு தான் போவார். கடைசி காலம் சிறப்பாக இருக்குங்கிறது தான் இதோடைய விதி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க லெமன் வாட்டர்னு சொல்லுவாங்க, கர்மாவை தீர்க்கக்கூடியது லெமன் வாட்டர். இதை வந்து நீங்கள் வித்தவுட் சுகரு, வெதுவெதுப்பான தண்ணியில் பகல் நேரங்களில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அருமையாக சொன்னீங்க. சூப்பராக டீகோட் பண்ணி கிழமைக்கு அற்புதமாக சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்தடுத்த காணொலியில் வந்து நம்ம வித்தியாசமான கண்களை பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம், வாழ்க்கை. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.